ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன செய்யலான்னு செஞ்சுருக்கேன்னா, திருக்கீரை வாங்கினோங்க. சரி கூட்டு வைக்கலான்னு வச்சேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பொடியாக நல்லா கழுவிட்டு, கீரையில் சிறு சிறு கல் நிறையா இருக்கும், நல்லா 4-5 முறை அலசிடுங்க கீரையை. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சமாக திட்டமாக தண்ணி வச்சுங்க. கூட்டுக்கு பாசிப்பருப்பும் கீரையும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க. அப்போ தான் அந்த கலர் க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும். ஓகே, இதுக்கு என்னென்ன மசாலான்னா, தாளிக்கிறதுக்கு நல்லா வெந்து வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வரமிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3 மிளகா எடுத்துக்கிறேன். தக்காளி ஏன் போடணும்னா, கூட்டுக்கு தக்காளி நீங்கள் ஒன்று வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நீங்கள் அப்படியே சாதத்துக்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி பொடியாக நறுக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. தக்காளி வதங்கல ஒரு தக்காளி டக்குன்னு இதுவாக வருதில்ல. அதுக்கப்புறம் கீரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நல்லா போட்டு ஒரு கொதி, அதாவது கொஞ்சம் நல்லா சூடு ஏறணும். இதுக்கு வந்து நான் தேங்காவை பாருங்கள், ஒரு கப்பு தேங்காய் குறைன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. கீரை ரொம்ப ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது. அடிக்கடி டெய்லி ஒரு கீரை சாப்பிடுங்க. கீரை இப்போ சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, கீரை எப்படி கலர் மாறாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் திக்காக ஆகிட்டு வந்ததும் இறக்கிட்டு நம்ம சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஜென்ஸுக்கு கூட இது இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாங்க, பேச்சுலராக இருக்கிறவங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொதித்து வாசனை வரும்போது சாப்பிட்லாம் போல் இருக்குங்க. கொஞ்சம் திக்காகிட்டு வந்ததும் நம்ம பாருங்கள் கூட்டு பதத்துக்கு வந்துச்சு. இப்போ கிண்டிட்டு நல்லா எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணி. ஓகே, பாய்.